அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க் ஆஃப் பரோடாவில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, யார் யார் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க் ஆஃப் பரோடாவில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம். மொத்த வேக்கன்சி 2700 போஸ்ட்டு இருக்குது. அது ஸ்டேட் வைஸாக இருக்குது. நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் வைஸாக போஸ்ட் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இது யார் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தா, எனி டிகிரி இருந்தால் போதும். இதுக்கு ஏஜ் இருக்குது. 20 வயசு மினிமம் ஆகியிருக்கணும். மேக்ஸிமம் 28 வயசு இருக்கணும், உள்ளே இருக்கணும். இதுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டு இருக்குது. அது யார் யாருக்குன்னா, எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்புறம் பிடபிள்யூடி, ஜென், இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு 10 இயர்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபார் பிடபிள்யூடி, எஸ்சி எஸ்டிக்கு 50 இயர்ஸ், பிடபிள்யூடி ஓபிசிக்கு 13 இயர்ஸ் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா சேலரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்டார்டிங்கு. இதுக்கு எப்படிங்க எக்ஸாமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் எக்ஸாமு. ஆன்லைனில் பாஸ் பண்ணிட்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் லோக்கல் லாங்குவேஜ், உங்கள் ஸ்டேட்டுக்கு என்ன லோக்கல் லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்டி எஸ்சிக்கு இல்லை, பணம் கட்ட தேவையில்லை. பிடபிள்யூக்கு 400 ரூபா கட்டணும், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும். இடபிள்யூஎஸ், ஜென்ரலு, ஓபிசி அவங்களாம் 800 ரூபா கட்டணும். பேமெண்ட் மூலம் ஆன்லைன் தான். ஆன்லைன் மூலிமா நீங்கள் அமௌண்ட்டு கட்டணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுக்கு லாஸ்ட் டேட்டு எப்போன்னா 1/12/2025 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எதில் போகிறது, எந்த லிங்க்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.